ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் பல்வேறு துறைகளில் உள்ள தந்தைகளை பற்றி பார்த்தோம். அதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் மீதி இருக்க ஒரு 20 துறைகளோட தந்தைகளை பற்றி பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். நவீன வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா லாவாய்சியர். ஸோ வாங்க மீதி இருக்க துறைகளோட தந்தைகளை பற்றி பார்த்துருவோம். தொல் உயிரியலின் தந்தை சார்லஸ் குவியர். சுற்றுச்சூழலின் தந்தை எர்னஸ்ட் ஹேக்கல். நுண்ணுயிரியலின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹாக். அணுக்கரு இயற்பியலின் தந்தை எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இந்திய பறவையியலின் தந்தை சலிம் அலி. நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டீன். செல்போனின் தந்தை மார்டின் கூப்பர். ரயில்வேயின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீவன்சன். தொலைபேசியின் தந்தை கிரஹாம் பெல். நகைச்சுவையின் தந்தை அரிஸ்டோபேனஸ். துப்பறிவு நாவல்களின் தந்தை எட்கர் ஆலன் போ. இந்திய சினிமாவின் தந்தை தாத்தா சாகேப் பால்கே. இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமியோ பாபா. இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை டாடா. இந்திய ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாம். இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன். இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வராயா. இந்திய புள்ளியியலின் தந்தை மகளே நோபீஸ். ஸோ உங்களுக்கான கொஸ்டின், இந்திய பூஞ்சையியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.